9ஆம் வகுப்பு இயல் 2ல பெரிய புராணம் இருக்கு. பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவரின் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டுகிறார். இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட பெரிய புராணம் தொடர்பான முந்தைய ஆண்டு கேள்வி. அள வில்சனம் செலவொழிய வழக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவர் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவர் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம்.